நீங்க கொடுக்குறீங்க, அடி உரங்கள் கூட கொடுக்குறீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ 80 to 200 300 ml ஹியூமிக் 5 கிலோ. இத மண் கூடயும் கலந்து போட்டுக்கலாம். உரங்கள் கூட, அதாவது தொழு உரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான உரங்கள் கூட நீங்க கலந்து போட்டுக்கலாம். இதுதான் கண்டிஷன்ஸ். 1/2 கிலோ புரோடெக் 80 to 300 ml ஹியூமிக் கிரானுவல் ஒரு 5 கிலோ. இதை நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதை அடியில நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து மேல ஃபர்ஸ்ட் டோஸ் நம்ம கொடுக்கிறது ஒரு 20-25 நாள் நம்ம கொடுப்போம். அங்க ஹியூமிக் 82 டிஏபி ஏதாவது 20-20 அல்லது 28-28 உரங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சா இந்த ஸ்டேஜ்ல இந்த அளவுகள் நீங்க கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் டோஸ் ரொம்ப கம்மியா கொடுத்தா போதும். இந்த இடத்துல 82 ஹியூமிக் மட்டும் கொடுங்க. இது வந்து ஒரு அந்த நம்ம நாத்து நட்டதுல இருந்து ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் நம்ம கொடுக்கக்கூடியது. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியில நம்ம உரங்கள் கொடுக்கும் போது ஹியூமிக் 82 நம்ம கொடுக்குறோம். செகண்ட் ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்கலாம். அடியில் நம்ம கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ்ல கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆல்ரெடி அடியில் நான் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல கொடுக்க வேண்டாம். 82 மட்டும் கலந்துட்டு டிஏபி 20-20 மட்டும் கொடுத்துக்கலாம், அல்லது 28-28 இதை கலந்து உரங்களை கொடுத்துக்கலாம். எப்போ நம்ம நடவு செஞ்சு ஒரு 20ல இருந்து 25 நாளுக்குள்ள இது ஃபர்ஸ்ட் டோஸ்ல நம்ம கொடுக்கக்கூடியது. தென் செகண்ட் ஸ்டேஜ், இங்க செடிங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம மண் அணைப்போம். செடி நல்லா பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல அப்போ நம்ம மண் அணைப்போம். அப்போ 82 ஹியூமிக் நானோடெக் 20-20 பொட்டாஷ் அல்லது கலப்பு உரம் இதெல்லாம் கலந்து நம்ம வேர் பகுதியில் வச்சு மண் அணைப்போம். இந்த ஸ்டேஜ்ல நானோடெக் கலந்துக்கணும். 82 ஹியூமிக் நானோடெக் 20-20 பொட்டாஷ். எந்தெந்த பயிர்களுக்கெல்லாம் மண் அணைக்கிறோமோ, தூர் அணைப்போம் இல்லையா, அது காய்கறி செடியா இருந்தாலும் சரி, பழச்செடியா இருந்தாலும் சரி, அல்லது கரும்பு, மரவள்ளி, இந்த மாதிரி மண் அணைக்கக்கூடிய அந்த பருவத்துல நானோடெக் ஹியூமிக் 82 இது 3 காமனா கொடுக்கணும். எப்பெல்லாம் நீங்க செடிங்களுக்கு பாரு அணைக்கிறதுன்னு வாங்க, மண் அணைக்கிறது, இந்த ஸ்டேஜ்ல ஹியூமிக் 82 நானோடெக் இதை 3 நம்ம கலந்து உரங்களை கொடுத்துக்கணும். தென் பூ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 82 இந்த இடத்துல கோல்டுக்கு பதிலாக நானோடெக் சேர்த்துக்கோங்க, கோல்டு வேண்டாம். 82 நானோடெக் மாஸ் இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ண போறோம். எப்போ ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல, பூ பூக்கூடிய தருணத்துல, பூ வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அது ஸ்டார்டிங் early ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா எவ்ரி 15 days ஒன்ஸ் 15ல இருந்து 20 நாளுக்கு இடைவெளியில மாஸ் 82 கலந்து அடிச்சுட்டு வரலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம நானோடெக் அடிச்சா போதுமானது. உரங்களை பொறுத்தவரை ஸ்பிளிட் டோஸ்ல 20 நாளுக்கு ஒரு டைம் செடிங்களுக்கு வச்சுட்டு வரணும். காய்கறி செடி, பழச்செடி, பூச்செடிங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே அடிக்கடி நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டே இருக்கோம், ஒன்னு ஒரு நாள் நம்ம பறிச்சுட்டே இருக்கோம் அப்படின்ற இடத்துல ஒரு 20 நாளுக்கு ஒரு டைம் நம்ம உரங்களை கொடுத்துட்டு வரணும். ஸ்பிளிட் டோஸ் கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் கூட 82 அமோனியா 10-26 ஏதாவது கலப்பு வரும், அல்லது 20-20 இந்த மாதிரியான உரங்களை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு 20 நாள்ல நானோடெக் 82 கூட அமோனியா அண்ட் பொட்டாஷ் இதை கலந்து நம்ம உரங்களை கொடுக்கலாம். இதுல இந்த கெமிக்கல் உரங்கள் அந்த தாவரங்களோட வளர்ச்சியும் என்ன சத்து தேவையோ இதை பொறுத்து மாறும். பட் நம்மளோட பொருட்கள் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். ஆரம்ப நிலையில 82 ஹியூமிக் புரோடெக் மண் நேர்த்திக்காகவும் வேர் நேர்த்திக்காகவும் யூஸ் பண்ணிப்போம். இதுதான் டிஃபரன்சஸ். மண் அணைக்கக்கூடிய நேரத்தில் ஹியூமிக் 82 நானோடெக் இது 3. பூ பூக்கக்கூடிய நேரத்தில் மாஸ் நானோடெக் 82 இது கொடுப்போம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற போல 82 கலந்து நம்ம உரங்களை ஒரு 20 நாள் ஒரு டைம் நம்ம ஸ்ப்ரெட் டோஸ்ல கொடுத்துட்டு வருவோம். ஃப்ளவரிங் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குதோ அதை பொறுத்து 15 நாளோ 20 நாளோ இந்த டிஃபரன்சஸ்ல நம்ம மாஸ் வந்து கொடுத்துட்டு வருவோம். நானோடெக் பொறுத்தவரை மண்ணுலயோ இல்ல மேலேயோ மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம கொடுத்துக்கணும். இதுதான் உரங்கள் கொடுக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ். கத்திரி செடியில பார்த்தோம்னா அதிகமான புழு தாக்கங்கள் வரும். இது வெரைட்டி பேஸ் பண்ணியுமே உண்டு. ஜென்ரலி பிரிஞ்சால்ல நமக்கு புழு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வரும். பருத்தியில் அடுத்து பார்க்கக்கூடிய அந்த பயிர்லயும் நமக்கு புழு அதிகமா வரும். அதே போல இந்த பயிர்லயுமே புழுவோட பிரச்சனைகள் நமக்கு ஜாஸ்தி வந்துட்டு இருக்கும்.
சப்போ பிரிஞ்சால்ல இந்த புழு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மள்ட்ட எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் இல்ல. அதனால வெளியில இருந்து நம்ம இதுக்கான மருந்துகள் நம்ம அடிச்சுக்கணும். அது கூட நம்ம 82 கலந்து அடிச்சுக்கலாம், நானோடெக் கலந்து அடிச்சுக்கலாம் இந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு. இதுல காய்ப்புழுவும் வரும், தண்டுலயும் புழு வரும். தண்டுல வருதுன்னா அந்த புழுவை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மருந்து அடிச்சோம்னா தான் அந்த தண்டு புழுன்றது கேட்கும், இல்லாட்டி கேட்காது. ஏன்னா நம்ம அடிக்கக்கூடிய மருந்து மேல நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணும்போது உள்ள வரல இறங்குச்சுன்னா மட்டும்தான் அது கண்ட்ரோல் ஆகும், இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகாது. அப்போ அந்த தண்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்து அடிக்கணும். தண்டு உடைக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பு இல்லை, திரும்ப துளிர் நல்லா நல்லா வந்துடும் நமக்கு. ஸோ அதனால தண்டு புழு இருக்கக்கூடிய செடிங்கள்ல தண்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மருந்தடிங்க. காய்ப்புழுக்கு நம்ம மருந்துகளை மேலே அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை நம்ம வெளியில இருந்து மருந்து வாங்கிட்டு, அது கூட நம்மளோட 82 வந்து எப்பயுமே நமக்கு எந்த மருந்துகள் நீங்க அடிச்சீங்கனாலும், வளர்ச்சிக்காக அடிச்சாலும் சரி, நோய்க்காக அடிச்சாலும் சரி, புழு பிரச்சனைகளுக்கு அடிச்சாலும் சரி, எதுக்கு அடிச்சாலுமே நம்மளோட 82 நம்ம கலந்து அடிக்கும் போது தான் நமக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். மருந்து வந்து நல்ல எஃபெக்டிவா போயிட்டு எல்லா பகுதிகளிலும் பரவ ஆரம்பிச்சு நமக்கான பிரச்சனைகளை தீர்க்கும். அதனால எதை நம்ம மேல மருந்து அடிச்சாலும் சரி, கீழே நம்ம உரங்களை கொடுத்தாலும் சரி, இந்த 82ன்றது நம்ம கலந்து கொடுக்கணும். இந்த புழு பிரச்சனைக்கான மருந்துகள் கொடுக்கும்போது 82 நம்ம கலந்து கொடுப்போம். அது கூட நானோடெக் வேணும்னா நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். இதுதான் அந்த தண்டு புழு ஷூட் போரர் தண்டுல இருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த தண்டு உடைச்சிட்டு நம்ம அடிச்சோம்னா தான் நமக்கு நல்லா கேட்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பிரவுன் லீஃப் ஹாப்பர், லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பூச்சிகளால பரவக்கூடிய ஒரு வைரல் டிசீஸ், வைரல் இன்ஃபெக்ஷன். இது வந்துச்சுன்னா அந்த தோட்டத்துல இருந்து அந்த செடி அப்படியே முழுசா நம்ம என்ன பண்ணணும், அப்புறப்படுத்தி வெளியில போட்டுடணும். அங்கேயே விட்டோம்னா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணும், நமக்கு பரவ ஆரம்பிச்சிடும். இது பரவ ஆரம்பிச்சு நமக்கு அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தோட்டத்துல நம்மளோட விளைச்சல பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். இதுதான் இந்த செடிகள்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இதுவே பார்த்தோம்னா இந்த எள்ளு செடி இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் வரும். செசாமம் ஃபில்லோடி அப்படின்னு சொல்லுவாங்க. நுனியெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடும், பூ பெருசா வைக்காது, செடி வந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்காது. இந்த மாதிரியான பாதிப்புகளை வயல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம்னா அந்த செடி அப்படியே பிடுங்கி வெளியில போட்டு கொளுத்திடணும். ரொம்ப தூரத்துல எடுத்துட்டு போய் தான் போட்டு கொளுத்தணும், இல்லைன்னா மண்ணுல போட்டு பதிச்சிடலாம். ஏன்னா இது தோட்டத்துல லைவ் பிளான்டா உயிரோட இருந்துச்சுன்னா இதுல வைரஸ் இருக்கும். பூச்சிகள் என்ன பண்ணும், ஜென்ரலா எல்லா செடிகளையும் உட்காரும். ஒரு செடியில உட்காந்து சக் பண்ணும், திரும்ப இன்னொரு செடியில போய் உட்காரும். இந்த மாதிரி இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய வைரஸ் என்ன பண்ணும், மற்ற செடிகளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் நம்மளோட கொரோனா வைரஸ் மாதிரி. அப்போ இந்த செடியில பாதிப்பு வருது இல்லையா, இது என்ன பண்ணணும், உடனே பிடிங்கி நம்ம வெளில போட்டோம்னா மற்ற செடிங்களுக்கு இதனோட பாதிப்புகள் இருக்காது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா திரும்ப அதுல இருந்து நமக்கு பூவோ இல்ல நுனி துளிரோ வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உடனே நம்ம அப்புறப்படுத்திடணும். இதுதான் இதுல வரக்கூடிய பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வாடல் நோய். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டேம்பிங் ஆஃப் இனிஷியல் ஸ்டேஜ்ல. இதனாலதான் நம்ம அந்த செடிங்களுக்கு வேர் நிறுத்தியும் மண்ணுல மண் நிறுத்தியும் நம்ம பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் வராம இருக்கிறதுக்காக. எந்தெந்த இடத்துல மண் மூலியமா அதிகமான நோய்கள் பரவுதோ அந்த இடத்துல நம்ம மண் நிறுத்தியும் சேர்த்து நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய நோய்கள், இலைப்புள்ளி நோய். இது வரக்கூடாதுன்னா நம்மளோட ப்ரோடெக்க நம்ம அப்பப்போ ஸ்ப்ரேயிங் பண்ணிக்கணும். மாஸ்க் கூட கலந்தோ அல்லது நானோடெக் கலந்தோ நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியான நோய்கள் பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதுக்கு அடுத்து வேர்ல வரக்கூடிய பாதிப்புகள், காலராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லி செடியில நம்மளோட குரூப்ல நிறைய பேர் போட்டோ போட்டிருப்பீங்க. அப்படியே மேல பார்த்தோன்னா ஒரு மாதிரி அந்த வீட்டுல காய்கறியோ பழங்கள்லாம் அழுகி போச்சுன்னா ஒரு மாதிரி ஃபங்கல் பரவி இருக்கும் பாருங்க. மேல வந்து வெள்ளை கலர்ல பூசான படிஞ்ச மாதிரி இருக்கும். அது ஸ்க்ளிரோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் ராட் டிசீசஸ், வேர் அழுகல் நோய். இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த செடி அப்படியே என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போய் இலைகள்லாம் காஞ்சி
நம்ம அந்த செடியை டெட் கண்டிஷன்ல போக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல இருக்க ரெண்டாவது பிக்சர்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க, வெள்ளை கலர்ல பூசான படிச்சிருக்குல்ல, இதெல்லாமே நமக்கு நோய்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது வந்துச்சுன்னா உடனே நம்ம மருந்துகளை வேர்ல நம்ம கொடுக்கணும். இனிஷியல் ஸ்டேஜா இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயிங்லேயே நமக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைச்சிடணும். அப்படி இல்லாட்டி மேலதான் நம்ம வேர் பகுதியில் மருந்துகளை நம்ம ஊத்தி ஆகணும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் இதை கட்டுப்படுத்துறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பருத்தி, இதுக்கும் வேர்ல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சான தொற்று அதிகமா வரும். அதனால இங்கேயுமே நம்ம என்ன பண்றோம், ப்ரோடெக்ட். இதுக்குமே எல்லா பயிர்களுக்கும் கொடுக்குற மாதிரி பேசல் அப்ளிகேஷன்ல 82 அண்ட் ஹியூமிக் இதை நம்ம கொடுக்குறோம். இது அதிகமான உரங்களை எடுக்கக்கூடிய ஒரு வகையான பயிர். ஃபர்டிலைசர் லவ்விங் கிராப்னு நம்ம சுகர் கேனை சொல்லுவோம் இல்லையா, அதே போல இதுக்குமே அதிகமான உர தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான பயிர் தான். அப்போ இதுல நம்மளோட 82 ஹியூமிக் ஆக்வாஜெல் கூட நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அந்த உரங்களோட தேவைகளை குறைச்சி பயிர் நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல நம்ம அக்வாஜெல்ல நம்ம கொடுத்துக்கலாம். தென் ப்ரோடெக்ட், அந்த நோய்கள் பூஞ்சான நோய்களோட பாதிப்புகள் இருந்து குறைக்கிறதுக்காக நம்மளோட ப்ரோடெக்டை மண்ணிலே நம்ம கலந்து மண்ணீர்த்தி செஞ்சுக்கலாம். பெருசா இதில் நம்ம விதை நேர்த்தின்றது தேவை கிடையாது. காரணம், இதை பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த ஹைபிரிட் சீட்ஸ் கம்பெனிஸ்ல இருந்தா நம்ம வாங்குவோம். அது ஆல்ரெடி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. விதை நேர்த்தி செஞ்ச விதைகளை தான் நம்ம கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம நடுவோம். லைக் நம்ம கொத்தரங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி வீட்டுல இருந்து நம்ம விதைகளை தேர்ந்தெடுத்து வச்சு அதுல இருந்து நம்ம நேரடியா நடவு செய்யற மாதிரிலாம் இருக்காது. மார்க்கெட், ஜெனரல் மார்க்கெட்ல நம்ம வாங்கிட்டு வர மாட்டோம். கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய அந்த சீட்ஸை தான் நம்ம வாங்கிட்டு வந்து நடவு செய்வோம். அதனால அது ஆல்ரெடி நமக்கு விதை நேர்த்தி பண்ணி தான், சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. அதனால அதை நம்ம சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா மண் நேர்த்தி மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்களால பாதிப்புகள் ஏற்படாத அளவுக்கு நம்ம மண் நேர்த்தி மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அடியில கொடுக்கக்கூடிய அந்த உரங்கள் கூட ஹியூமிக் 82 நானோ ஆக்வாஜெல் அண்ட் ப்ரோடெக்ட் இதை நம்ம கலந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதை நம்ம கொடுத்துட்டு ஆரம்பிச்சு நம்ம விதைகளை நம்ம நடவு செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இதில் நம்ம கொடுக்கக்கூடிய உரம் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு வாரத்தில் நம்ம கொடுக்கலாம். செடிகள் நம்ம நடவு செஞ்சு ஒரு வாரத்துல இருந்து 10 நாளுக்குள்ள ஹியூமிக் 82 கூட 20க்கு 20 மட்டும் லைட் டோஸா நம்ம கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து மேல ஒரு ஸ்ப்ரேயிங் 82 கோல்டு நானோடெக் இதை நம்ம கொடுக்கலாம். எப்படி இதுக்கு அதிகமான உரங்கள் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதே போல டெஃபிஷியன்சியால அதிகமான நோய்களும் வரும். இதுல நுண்ணுடி சத்து குறைபாடுகளால பூ பூக்கிற பிரச்சனைகள், பூ நிறைய எடுக்காது, பூ வச்சுன்னா பூ கொட்டும், காய்கள் நல்லா திரண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த காய்கள் கொட்ட ஆரம்பிச்சிடும், இலைகள்ல அதிகமான பழுப்பு நிறங்கள்ல மாறும். இந்த சுகர் கேன்ல வரும் இல்லையா, அயன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா ஒரு மாதிரி பேல் கிரீன் கலர், நம்ம கிளிப்பச்சை கலர்ல இலைகள்லாம் மாறுது இல்லையா, அதே போல இங்கே அந்த இலைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். அதனால நமக்கு ஈல்டு வந்து பாதிக்கப்படும், சரியா பூ எடுக்காது. இதெல்லாம் நம்ம பெரிய அளவுல செடிகளை பாதிக்க கூடாதுன்னா நம்ம நானோடெக் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம கொடுத்துரும். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ப்ரேயிங் மூலியமா நம்மளோட கோல்டு அண்ட் நானோடெக்கை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 82 கோல்டு நானோடெக் இதை வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்துக்கலாம். சரி, இந்த ஸ்டேஜ்ல ஏதாவது உங்களுக்கு நோய்களோ அல்லது பூச்சி தாக்கமோ ஏதாவது வருது அப்படின்னா அந்த மருந்துகள் கூட 82 நானோடெக்கை கலந்து கூட நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுத்துக்கலாம். இதே ஃபார்மெட்ல தான் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம மாத்தி கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நானோடெக்கை எல்லா விதமான மருந்துகள் கூடயும் உரங்கள் கூடயும் கலந்துக்கலாம். அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, கண்டிஷன்ஸும் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதில் வரக்கூடிய நோய்களோ இல்லை புழு பிரச்சனைகளோ வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது நம்மளோட நானோடெக்கை நம்ம கலந்து நம்ம அடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மண் அணைக்கூடிய டைம், பார் அணைக்கூடிய டைம்ல செடிங்களுக்கு தூரணை பொருளை அந்த நேரத்தில் 82 ஹியூமிக் நானோடெக் அண்ட் 20க்கு 20 பொட்டாஷ் இதெல்லாம் நம்ம கலந்து கொடுக்கலாம்.
இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல செடிங்களுக்கு மண் அணைப்புல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எந்தெந்த செடிகள்லாம் மண் அணைக்கிறோமோ மண் அணைக்கூடிய டைம்ல நானோடெக்கை நம்ம கலந்து மண் அணைச்சு. இப்ப 82 ஹியூமிக் கூட 20க்கு 20 பொட்டாஷ், ஏதாவது ஒரு கலப்புரங்கள் 10க்கு 26 அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்ப இந்த உரங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த செடிங்களுக்கு தூர் அணைக்கூடிய நேரத்துல நம்ம கலந்து கொடுக்குறோம். இது பருத்திக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி மண் அணைக்கூடிய எந்த வகை பயிர்களா இருந்தாலும். எதுக்கெல்லாம் மண் அணைப்போம்? பருத்திக்கு நம்ம மண் அணைப்போம், காய்கறி செடிகளுக்கு மண் அணைப்போம், மரவள்ளி கிழங்கு மண் அணைப்போம், கரும்புக்கு மண் அணைப்போம். இந்த மாதிரி மண் அணைக்கூடிய பயிர்கள் எல்லாத்துக்குமே ஹியூமிக் 82 நானோடெக் இந்த 3 பொருளும் கலந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் கூட வச்சு தூருக்கு மண் அணைச்சுக்கும். ஒன்ஸ் ஃப்ளவரிங் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா மாஸ் 82. ஸோ நானோடெக் பொறுத்தவரையிலும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம். மற்ற பயிர்கள் எல்லாம் நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம சொல்லியிருப்போம். இந்த பருத்தி பொறுத்தவரையிலும் டெபிஷியன்சியால நமக்கு அதிகமான நோய்கள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மாஸ் கூட நானோடெக்கை நம்ம கலந்து அடிச்சுக்கலாம். தென் தனிப்பட்ட முறையில மற்ற மருந்துகள் கூட நானோடெக்கை நம்ம கலந்து கொடுக்கலாம். காரணம், இந்த நுண்ணுயிர் சத்து குறைபாடுகளால அதிகமான நோய்கள் வரும், பூ கொட்டி போயிடும், காய்கள் வச்சதுக்கு அப்புறமும் காய்களும் கொட்டும், ஃப்ளவர் டிராப்பிங், ஃப்ரூட் டிராப்பிங் இதெல்லாம் நமக்கு ஏற்படும். அந்த காயோட சைஸ் வந்து நல்லா தரண்டு பெருசா வராம காய்கள் சுருக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 82 ஹியூமிக் அண்ட் நானோடெக் 20க்கு 20 பொட்டாஷ், அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் கூட நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இடைவெளியில் நம்ம உரங்களை கொடுக்கும் போது நம்ம மாத்தி கொடுத்துக்கலாம். இந்த பருத்தி பொறுத்தவரையிலும் அடிக்கடி நம்ம உரங்களை கொடுப்போம். அப்போ 20 நாள் ஒரு டைம் நம்ம கொடுக்கும்போது அந்த உரங்கள் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு டோஸ் விட்டு இன்னொரு டோஸ் கொடுக்கும்போது கொடுக்கலாம். அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நோய்களை கட்டுப்படுத்துகிற மருந்துகளோ அல்லது இதுல வரக்கூடிய அந்த பூச்சி பிரச்சனைகள், புழு பிரச்சனைகளுக்கான மருந்துகள் நம்ம அடிக்கும் போதோ நானோடெக்கை நம்ம கலந்து அடிச்சுக்கலாம். ஒண்ணு மேல மருந்துகள் கூடயோ அல்லது கீழே கொடுக்கக்கூடிய உரங்கள் கூடயோ நம்ம கலந்து கொடுத்துக்கிறது மூலியமா இதுல நமக்கு பூ கொட்டாமையும் அந்த பிஞ்சுகள் உதறாமையும், பிறகு அந்த சப்பை வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பூ பூத்து அதுக்கு அடுத்து நம்ம அந்த பூ தடவுறதுக்கான முன்னாடி ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த பிஞ்சுகள் என்ன பண்ணோம் அப்படியே உதிர ஆரம்பிக்கும். அதெல்லாம் பெருசா உதிராத அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்திடலாம். எங்க நானோடெக்கை ஸ்ப்ரேயிங்ல கொடுக்கறதன் மூலியமாவோ அல்லது மண்ணில் கொடுக்கறதன் மூலியமாவோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம மாத்தி நம்ம நானோடெக்கை நம்ம கொடுத்துட்டு வரணும். இந்த செடியை பொறுத்தவரை பூச்செடிகளுக்கு மாஸ் வந்து நம்ம அதிகமா அடிக்கும் போது நமக்கு அதிகப்படியான பூ உற்பத்தி கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி இதுல நானோடெக் நம்ம கொடுக்கறதன் மூலியமா அந்த பூவோ இல்ல அந்த காய்களோ பிஞ்சுகளோ உதிர்றத நம்ம தடுக்க முடியும். நானோடெக் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது இந்த பயிரை பொறுத்தவரை, பருத்தி செடியை பொறுத்தவரை. அதுக்கடுத்து இதுல வரக்கூடிய புழு பிரச்சனைகள், ஃப்ரூட் போரர், காய்ப்புழு, எப்படி கத்திரியில வந்து நமக்கு புழு பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு சொன்னோமோ அதே போல இதுலயும் நமக்கு அதிகமான புழு பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வெளியில இருந்து மருந்துகளை வாங்கி நம்ம அடிச்சுக்கணும். அது கூட 82 அண்ட் நானோடெக்கை கலந்து நம்ம தாராளமா அடிச்சுக்கலாம். இதுக்கான மருந்துகளை மாத்தி நம்ம கொடுக்கணும். இந்த செடியை பொறுத்தவரையிலும் நமக்கு அடிக்கடி வந்து புழு பிரச்சனைகள்ன்றது வந்துட்டு தான் இருக்கும். அப்ப அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு மாத்தி நம்ம மருந்துகளை கொடுத்துட்டு வந்துடணும். ஒரே மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுத்தனாலும் கேட்காது, ஒரே டோஸ்ல கொடுத்தனாலும் நம்ம கேட்காது. மருந்துகளை மாத்தி கொடுக்க வேண்டியது இருக்கும். கண்டிஷன்ஸ் பொறுத்து அதனோட டோஸும் மாற்ற வேண்டியது வரும். சின்ன செடிகளுக்கு லைட் டோஸா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம காயெல்லாம் நல்லா திரண்டு நிறைய இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கு செடிகள் அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் டோஸை மாற்ற வேண்டியது வரும். அதே போல ஒரே மருந்துகளையும் நம்ம அடிக்கூடாது. பிரச்சனைக்கு இந்த பூச்செடிங்க, பழச்செடிங்க இந்த மாதிரி ஒரே வகையான பயிர்களை திரும்ப ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எந்தெந்த நேரத்துல எந்த பிரச்சனைகளுக்கு என்ன அடிக்கணும் போகணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள். அதனால அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் நேரா சொல்லி கடைகள்ல சொல்லி மருந்துகளை வாங்கிட்டு வந்து ஏதோ அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கண்ட்ரோல் ஆகாது. காரணம் என்னன்னா, ஒரே வகையான மருந்தை நான் திரும்ப அடிச்சுட்டு இருந்தேன்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகாது. இன்னொன்னு, நான் அர்லி ஸ்டேஜில் அதாவது தாவரங்களோட வளர்ச்சி நிலையில ஒரு டோஸ்ல நான் மருந்து கொடுத்துருப்பேன். நல்ல வளர்ந்து இந்த மாதிரி காயெல்லாம் திறந்து 3rd and 4th ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நேரத்துல அதே டோஸ்ல நான் மருந்துகள் கொடுக்குறேன் அப்படின்னா அங்க உள்ள பிரச்சனைகளுக்கு அது சரியாகாது.
இது செடியோட growth phase, அந்த வளர்ச்சி நிலையை பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை பொறுத்தும் மாறும். அதனால ரெக்கமெண்டேஷன்ஸ் மாறும்போது நம்ம சரியா தெரியலன்னா கைட்லைன்ஸோட பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஒரு டைம் நம்ம மருந்து அடிக்கிறோம்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய், 2500 இருந்து அதிகபட்சம் 3000 4000 கூட செலவு பண்ண வேண்டியது வரும். இது நம்ம எந்த அளவுல நம்ம அங்க இருக்க பாதிப்புகளோ அதை பொறுத்து மாறும். இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல நம்ம மருந்துகளை தேவையில்லாம நம்ம காசு கொடுத்து வாங்கி அடிச்சு அது சரியாகாம போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தான் வீணா செலவுகளை பண்ணிட்டு இருப்போம். அப்போ எந்த மருந்துகள் நம்ம கொடுக்கணும், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எந்த அளவுல டோஸ் நம்ம மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மருந்து கொடுத்தோம்னா நமக்கு பெருசா இழப்பு இருக்காது. இப்போ ஸ்டேஜும் அந்த கண்டிஷன்ஸும் ரொம்ப 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 முக்கியம். அதை தெரிஞ்சுட்டு நம்ம மருந்து கொடுத்தா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். நம்ம பண்ணக்கூடிய செலவினங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நான் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல தண்டு புழு எப்படி அதுல ஷூட் போர் இருக்கும், அதே போல இங்கேயும் தண்டுல எல்லாம் புழுக்கள் வரும். இதுக்கு சரியான மருந்துகளை நம்ம வாங்கி அடிச்சுக்கணும். அடிச்சுனா மட்டும்தான் இது கண்ட்ரோல் ஆகும். ஒருவேளை இந்த மாதிரியான தண்டு புழுக்கள் நமக்கு தெரியாத நம்ம சரியா கவனிக்காம விட்டோம்னா நல்ல காய் வச்சு எல்லா கிளைகளும் இருக்கும், அந்த இடத்துல இது தொலை போட்டு உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த கிளைகள் என்ன பண்ணும், உடஞ்சி கீழே விழுந்துரும். ஸோ அதனால இந்த செடிகளை பொறுத்தவரையிலும் புழு பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து மருந்துகள் அடிச்சுக்கணும். கண்டுக்காம விட்டோம்னா நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதுக்கடுத்து இதில் வரக்கூடிய சக்கிங் பெஸ்ட், இலைகள்ல வரக்கூடிய பெயின் பிரச்சனைகள், ஏஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், ஒயிட் ஃபிளைஸ் வெள்ளைப்பூச்சிகளோட பாதிப்புகள், பச்சைப்பூச்சின்னு சொல்லுவோம், லீஃப் ஹாப்பர்ஸ், இது எல்லாமே அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்த சம்மர் டைம்ல, வெயில் காலங்கள், இந்த வெயில் காலங்கள்ல பொதுவாக பார்த்தோம்னா பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இதனோட இனப்பெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கு தாவரங்கள்ல. அப்போ சரியான விகிதத்துல நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான மருந்துகளை நம்ம கொடுத்துட்டு வரணும். இல்லைன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த இலைகள்ல இருக்கக்கூடிய சாரெல்லாம் உரியும், பச்சையங்கள் இல்லாம போகும், செடிகள்ல சத்துகள் குறைய ஆரம்பிச்சு நமக்கு இந்த பூ கொட்டுற பிரச்சனை, காய் கொட்டுற பிரச்சனைகள் நமக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிடும். எப்படி மழை காலங்கள்ல நோய் அதிகமா வருமோ அதே போல வெயில் காலங்கள்ல இந்த பூச்சி பிரச்சனைகள் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கான மருந்துகளை நம்ம சரியா அடிச்சோம்னா மட்டும்தான் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டி நமக்கு அதிகமான பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். இது பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சாரூரிய பூச்சிகள் இலைகளோட மேல் பக்கம் அல்லாம இலைகளோட அடிப்பகுதியில தான் இருக்கும். இப்போ கவனமா பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா சில இடத்துல இப்பதானே இருக்கு, நான் இப்பதான் மருந்து அடிச்சேன், இப்போ இருக்கிறது பெருசா பாதிப்புகள் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம விட்டோம்னா அடுத்த ஒரு 2 நாள் 3 நாள்ல அதிகமான சேதத்தை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதனால நம்ம அடிச்ச மருந்து கண்ட்ரோல் ஆச்சா இல்லையா அப்படின்றத ஒரு 2-3 நாள்ல நீங்க கண்டுபிடிக்கலாம், கண்ட்ரோல் ஆச்சா இல்லையான்றது. ஒருவேளை அங்க கண்ட்ரோல் ஆகலைன்னா இதுக்கான சரியான மருந்துகளை வாங்கி நம்ம 82 கலந்து அடிச்சிடணும். இது இலைக்கு அடியில தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால 82 கலந்து அடிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு எல்லா பகுதிகளையும் பரவி நமக்கு இதுல இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா பெருசா கட்டுப்படுத்த முடியாது. அதனால எந்த மருந்துகள் அடிச்சாலும் 82 கலந்து அடிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய பேன் எப்படி வருது, அதே போல இதுல வரக்கூடிய த்ரிப்ஸுமே சாறு உரியக்கூடிய பூச்சிகள் தான். இதனால இந்த இலைகள்லாம் அப்படியே சுருங்கி போய் எப்படி அந்த பிரிஞ்சால் கத்திரி செடியில இலை சுருக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே போல இந்த செடிங்கள்ல இலைகள் சுருண்டு போய் நமக்கு காணப்படும். இதன் மூலியமா பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய இந்த வெள்ளை பூச்சிகளும் சப்பாத்தி பூச்சிகளும், ஒயிட் ஃபிளைஸ், தோட்டத்துல உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா வெள்ளை கலர்ல பறக்கும் இல்லைங்களா, அந்த பூச்சிகளும் சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவோம், மீலி பக்ஸ். இதுவுமே அந்த இலைகள்ல வரக்கூடிய சுருக்கங்கள், வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் தான்.
இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நுனி துளிர் வந்து நமக்கு சரியா எடுக்காம பூக்களோ காய்களையும் உதிர்றதை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய நோய்கள், டிசீஸ், போல் ராட் அண்ட் லீஃப் பிளைட், இலைகள்ல வரக்கூடிய நோய்கள் அண்ட் காய்கள்ல வரக்கூடிய நோய்கள், இது ரெண்டும் நமக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய டெஃபிஷியன்சி பிரச்சனை. இந்த பயிரை பொறுத்தவரையிலும் அதிகமான நுண்ணூட்ட சத்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப நிலையிலே சொல்லியிருந்தேன். அதனால ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் கூட எதர் நோயோ இல்ல பூச்சோ இல்ல வளர்ச்சிக்கோ அல்லது நம்ம கீழே சத்துக்களை கொடுக்கக்கூடிய உரங்கள் கூட நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இப்படி நம்ம கொடுத்தனா மட்டும்தான் இந்த நுண்ணூட்ட சத்துக்களோட குறைபாடுகள் இல்லாம நமக்கு செடிங்கள்ல அந்த பூக்கொற்ற பிரச்சனைகளோ பிஞ்சு உதிர்தலோ இல்ல காய் நல்லா வெடிச்சு வரக்கூடிய டைம்ல அது உதிராம இருக்கிறதுக்கோ நம்ம கட்டுப்படுத்த முடியும். இல்லாட்டி நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுல வரக்கூடிய இந்த டெஃபிஷியன்சி பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய அளவுல நமக்கு ஈல்டு லாஸ் வரக்கூடும். அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கரும்புல வர மாதிரி இதுலயும் நமக்கு கிளிப்பச்சை கலர்ல பேல் கிரீன் கலர்ல நமக்கு மாறும். இது சல்ஃபர் டெஃபிஷியன்சி எல்லாம் வரக்கூடிய பிரச்சனை. இது வந்துச்சுனாலுமே நமக்கு ஈல்டு லாஸ் சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறமா இதுல வரக்கூடிய ப்ரௌன் போரான் டெஃபிஷியன்சி மூலியமா அந்த பிஞ்சுகள் இலைகள்லாம் அப்படியே ப்ரௌன் கலர்ல மாறி அப்படியே காஞ்சி போய் உதிர ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் எல்லா வகையான நுண்ணூட்ட சத்துகளோட குறைபாடுகளையும் இந்த செடிகள்ல நம்ம சந்திக்க முடியும், ஒருவேளை நம்ம நானோடெக் கொடுக்காம விட்டுட்டோம்னா. பெரிய ஈல்டு லாஸை சந்திக்க வேண்டியது வரும். நோய்களை பூச்சிகளை தாக்கத்தை தாண்டி இதுல வரக்கூடிய நுண்ணுட சத்து குறைபாடுகளால நமக்கு அதிக அளவுல ஈல்டு லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இதை பொறுத்தவரை ஒரு 20 நாள் இடைவெளியில நம்ம அடிக்கூடிய மருந்துகளோ உரங்கள் கூட நம்ம இதை கலந்து அடிச்சுக்கிறது தான் நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாம நம்ம பார்த்துக்கலாம். இலைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று ப்ரௌன் கலர்ல மாறும், இல்லைன்னா கிளிப்பச்சை கலர்ல மாற ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா ஒயிட்டிஷா இருக்கும், சிலனா மொத்தமுமே காப்பி கலர்ல மாறி கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும், பேல் கிரீன் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும், இலைகள் சுருண்டு போயிருக்கும். இது அத்தனை வகையான சொல்யூஷன்ஸ்க்கும் ஒரே பொருள் தான் நம்மளோட நானோடெக் நம்ம கலந்து ஸ்ப்ரேயிங்கோ அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் கூடயே கலந்து நம்ம கொடுக்கணும். எல்லா பயிர்களுக்குமே இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று நம்ம வைக்கக்கூடிய அந்த உரங்கள் கூடயோ அல்லது நம்ம மேல அடிக்கக்கூடிய மருந்துகள் கூடயோ நம்ம நானோடெக் நம்ம கலந்து அடிக்கிறது மூலியமா ஆல்ரெடி இங்க ஏதாவது டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்து ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடிய பயிர் ஜாஸ்மின், மல்லிகைப்பூ. இந்த பூச்செடிங்க பொறுத்தவரையிலும் எல்லா வகையான பயிர்களுக்கும் ஒரே மாதிரியான ஷெட்யூல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது மல்லி செடியா இருந்தாலும் சரி, இல்ல சாமந்தி செடியா இருந்தாலும் சரி, முல்லைப்பூவா இருந்தாலும் சரி, ரோஸ் செடியா இருந்தாலும் சரி, எந்த வகையான பூச்செடிகளா இருந்தாலும் ஒரே மாதிரியான ஃபெர்டிலைசர் ஷெட்யூல் தான் இங்க நம்ம கொடுக்க போறோம். எல்லா பயிர்களுக்கும் காமன் தான். இதுக்கு நம்மளோட மாசு இருக்கு இல்லையா, அதோட இதுக்கு முடியும். நமக்கு இதுலயுமே நமக்கு அதிகப்படியான வேர்ல பூஞ்சானங்கள் பாதிப்புகள் ஜாஸ்தி வரும். அதான் அந்த ஒயிட் கலர்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்க்ளரோசியம் ராட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ளரோசியம் ரால்ஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பேர், அந்த நோயோட பேரு பூஞ்சான நோய் தான் அது. இந்த நோய் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வைக்கக்கூடிய அந்த உரங்கள் கூட ப்ரோடெக் நம்ம கலந்து அடியிலையும் ஸ்ப்ரேயிங்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு டைமோது நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா பெருசா பாதிப்புகள் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். இந்த நோய்கள் காத்து மூலியமா வரலாம், தண்ணி மூலியமா வரலாம், அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய ஏதாவது இப்போ உரங்கள் ஏதாவது நம்ம இயற்கை உரங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம்னா அதுல இருந்து ஏதாவது நமக்கு பூஞ்சான தொற்றுகளும் ஏற்படும். இதெல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம ப்ரோடெக் என்ன பண்ணலாம், மண்ணு கூடயோ அல்லது மேலேயோ நம்ம ஸ்ப்ரேயிங் நம்ம கொடுத்துட்டு கொடுக்கறதன் மூலியமா நம்ம இந்த நோய்களை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இது பெரும்பாலும் இந்த மழை காலங்கள் அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இதனோட பாதிப்புகள் இந்த பர்டிகுலர் கிராப்ல வரும்.
கொஞ்சம் ஈர சொதன்னு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல இதோட பாதிப்புகள் நமக்கு வரும். இந்த மழை காலங்கள்லயும் கொஞ்சம் குளிர்காலங்களையும் இதோட பாதிப்புகள் நம்ம அதிகமா பார்ப்போம் இந்த வெயில் காலங்களை காட்டிலும். எப்படி இந்த வெயில் காலங்களில் பூச்சி தாக்கம் அதிகமா இருக்கும், அதே போல மழை காலங்கள்ல நோய் அதிகமா வரும்னு சொல்லியிருந்து இல்லையா, அதுதான் நோய்கள் அதிகமா உற்பத்தி ஆகக்கூடிய ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது அதிகமா பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அந்த தருணம் வந்து ரொம்ப 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 ஃபேவரபிளா இருந்துடும். எப்படி நமக்கு வந்து மழை பெஞ்சிச்சுன்னா சளி பிடிக்குது, ஜுரம் வருதோ, அதே போல பயிர்கள்ல அந்த குளிர்ச்சி நிலையில அதிகமான நோய் தாக்கம். அப்ப நம்ம வைக்கக்கூடிய அந்த உரங்கள் கூட இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கலந்து நம்ம கொடுக்கறதன் மூலியமா அந்த வேர்ல வரக்கூடிய அந்த பூஞ்சான தொற்றுகள் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப சிவியரா இருக்கு, ரொம்ப அதிக அளவுல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா வேரூட்டு மூலியமா நம்ம மருந்துகளை கொடுக்கறதன் மூலியமா அதை கட்டுப்படுத்த முடியும். எல்லா எல்லா பயிர்லயும் பாதிக்காத அளவுக்கு. ஒருவேளை நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அதிகமான தொற்றுகள் நமக்கு வந்துடும். செடிகள்ல ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு நமக்கு பரவிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பாதிப்புகள் வருது, வேர்ல வந்து நமக்கு அந்த பூஞ்சான தொற்று ஏற்படுதுன்னா தண்ணி கட்டி அடுத்த நாள் நம்ம சாயில் ட்ரன்ச்சிங் வேரூட்டும் வேர்ல நம்ம மருந்துகளை என்ன பண்ணும், மருந்துகளை கரைச்சி ஊத்தணும். இதுல பேசல்ல 82 ஹியூமிக் ப்ரோடெக்ட் இதை கலந்து நம்ம கொடுத்துக்கலாம். அல்லது செடிகளை நம்ம நட்டுட்டு அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு ஸ்ப்ரேயிங் எல்லா இடத்துலயும் நம்ம கொடுத்தாலுமே ஓகே. இல்ல செடிங்களோட வேர் பகுதியில மருந்துகளை கழிச்சு அந்த சாயில் ட்ரன்ச்சிங் மெத்தட்ல நம்ம செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு போகலாம். ஒரு 20 மில்லி 25 மில்லி கணக்குல செடிக்கு நம்ம தூர்ல நம்ம ஊத்திட்டு போறதன் மூலியமாவும் அங்க வரக்கூடிய அந்த தொற்றுகளை நல்லா நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த செடிகள்லாம் நம்ம நடவு செஞ்சு ஒரு 25-30 நாள்ல நம்ம உரங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல 82 ஹியூமிக் டிஏபி. இந்த காய்கறி செடி பூச்செடிகளை பொறுத்தவரையில டிஏபி கொஞ்சம் நம்ம அதிகமா வச்சோம்னா நமக்கு நல்ல growth கிடைக்க ஆரம்பிக்கும், நல்ல துளிர் எடுக்க ஆரம்பிக்கும், அதிகமான பூ நமக்கு கிடைச்சி காய்கள் நமக்கு நல்ல ஷேப்ல வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து பூச்செடி காய்கறி செடிகளுக்கு காமனா டிஏபியை கொஞ்சம் அதிகமான டோஸ்ல பார்ப்போம். நீங்க போய் நம்ம குரூப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காய்கறி செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் காம்பினேஷன்கள் நம்ம கொடுத்துட்டு வரும். 82 ஹியூமிக் 20 டிஏபி இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு வருவோம். மற்ற பயிர்களை காட்டிலும் இதுக்கு இந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ காரணம் நல்லா நமக்கு துளிர் எடுத்து அதிகமான மொக்குகளை வைக்கும், நல்ல காய்பிடிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால இதை கலந்து நம்ம கொடுத்துட்டு வருவோம். ஸோ பின்னர் ஃபர்ஸ்ட் டோஸ்ல வந்து டிஏபி நம்ம கொடுத்துக்கலாம், 82 ஹியூமிக் அண்ட் டிஏபி. அதுக்கடுத்து ஒரு ஸ்ப்ரேயிங் நம்மளோட கோல்டு நானோடெக் 82 கலந்து ஒரு ஸ்ப்ரேயிங் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த செடிங்களுக்கு தூர் அணைக்கூடிய நேரத்துல வேப்பம் புண்ணாக்கு நானோடெக் ஹியூமிக் 82 டிஏபி 20-20 இல்ல கலப்புரம் ஏதாவது கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். வேர்ல இதுல எப்படி நமக்கு பூஞ்சான தொற்று ஏற்படும் நான் சொல்லியிருந்தனோ, அந்த வெள்ளை கலர்ல மேல வந்து ஃபங்கல் டிசீஸ் பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே போல வேர் கரையான் பிரச்சனையும் இதுல வரும். வேர்ல நமக்கு அரிப்புகளும் இருக்கும், கரையான் பிரச்சனை. இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு கலந்து கொடுத்துக்கலாம். இது ஒரு 3 மாசத்துக்கு இடைவெளியில நம்ம வைக்கக்கூடிய உரங்கள் கூட கொடுத்துக்கலாம். செடிகளை பொறுத்தவரையிலும் ஒரு 20ல இருந்து அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம உரங்களை கொடுத்துட்டு வருவோம். அப்படி இருக்கச்சே 3 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம வைக்கக்கூடிய உரங்கள் கூட இந்த வேப்பம் புண்ணாக்கு கலந்து வைக்கிறதன் மூலியமா அங்க வேர்ல ஏற்படக்கூடிய அந்த கரையான் பிரச்சனைகளோட தொற்றுகளை பெரிய அளவில் நம்ம கட்டுப்படுத்த முடியும். 82 நானோடெக் ஹியூமிக் ஏதாவது ஒரு கலப்போரம் அல்லது டிஏபி 20-20 கூட வேப்பம் புண்ணாக்கு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். துளிர் நல்லா எடுக்கணும்னா வேப்பம் புண்ணாக்கு பதிலாக கடல புண்ணாக்கு கலந்து வைக்கணும். செடிகள்ல நல்ல துளிர் எடுக்கணும் அப்படின்னா வேப்ப புண்ணாக்கு பதிலாக கடல புண்ணாக்க நம்ம கலந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து பூ நல்லா நமக்கு மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மாஸ் 82 கலந்து நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுத்துட்டு வரலாம். இது நமக்கு எந்த அளவுக்கு பூ உற்பத்தி கொடுக்குதோ அதை பொறுத்து இதனோட டியூரேஷன் மாற ஆரம்பிக்கும்.
10 நாளோ 15 நாளோ அல்லது 20 நாளோ, எப்படி ரொம்ப குறைச்சலா இருக்கு, பூ உற்பத்தி கம்மியா இருக்கு, மொக்கு வைக்கிறது கம்மியா இருக்கு, துளிர் எடுக்கிறது கம்மியா இருக்குன்னா 20 நாள் இடைவெளியில நம்ம கொடுத்துட்டு, சாரி 10 நாள் இடைவெளியில ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குன்னா 15 நாள் இடைவெளியில கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம கொடுக்கும்போது மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாஸ் கூட நானோடெக் நம்ம கலந்து அடிச்சுக்கலாம். 15 டேஸ் ஒன்ஸ் வந்து மாஸ் 82 அடிக்கிறோமா, இப்போ 2வது 15 நாள் 30 நாள் அடிக்கும் போது நானோடெக் நம்ம கலந்து அடிச்சுக்கலாம். இது காய்கறி செடிக்கும் பழச்செடிக்கும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம கீழே கொடுக்கக்கூடிய உரம் 82 நானோடெக், ஹியூமிக், டிஏபி, 20 வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து கொடுக்கலாம். உரங்கள் பொறுத்தவரை 20 நாள்ல இருந்து அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ஸ்பிளிட் டோஸ்ல உரங்களை கொடுத்துட்டு வரணும். மாஸ் வந்து தேவைக்கேற்ற 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ இந்த டிஃபரன்சஸ்ல மாச நம்ம அடிச்சுக்கலாம். பூச்செடிகளை பொறுத்தவரை அதிகமா நம்ம பூ உற்பத்திக்காக மாஸ் அடிக்கடி அடிப்போம். அது நம்ம எந்த அளவுக்கு பூ உற்பத்தி கொடுக்குது அதை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம் நான் சொல்லிட்டேன். பட் நானோடெக்க மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம கலந்து அடிச்சுக்கணும். ஏதாவது பூச்சி பிரச்சனைகள் இதில் வருதுன்னா அப்போ நம்ம நானோடெக் கலந்து அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சுக்கலாம், மாஸ் தனியாகவும் அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த கத்திரி செடியிலேயோ இல்ல காட்டன் பருத்திலேயே பார்த்த மாதிரி இதுலயுமே நமக்கு அதிகமான பூச்சி பிரச்சனைகள் வரும். பூ கருகள் வரும், காம்பு சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும், துளிர் நல்லா எடுக்காது. இதெல்லாம் இதுல வரக்கூடிய பூச்சிகளோட பிரச்சனைகளால நமக்கு ஏற்படும். அப்படி வரும்போது நம்ம நானோடெக் அது கூடவும் நம்ம கலந்து அடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய அந்த கருகள் பிரச்சனை, பட்ராட், இலைகள்லையும் அந்த செம்பேன் தாக்கம் வரும். அது அப்படியே நம்ம மொக்குகள்ல வந்து நமக்கு அப்படியே அந்த சாரை உரியும் போது இந்த மாதிரி பிங்கிஷ் ஆகும். இந்த லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த சாரை நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து 1 நாள் 2 நாள்ல அப்படியே சுருங்கி பிரவுன் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து இதுல வரக்கூடிய புழு பிரச்சனைகள், இலைகள்லயும் சரி பூவுலயும் சரி இந்த மாதிரியான புழு பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கான மருந்துகள் நம்ம அடிச்சுக்கணும். சில இடத்துல வந்து இலை புள்ளி நோய்களும் வரும். இந்த இலை புள்ளி நோய்கள் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கான மருந்துகள் அடிச்சிடணும். முல்லை செடியில பார்த்தோன்னா இந்த மாதிரி அம்மை போட்ட மாதிரி ஒரு மாதிரி சுருக்கமா வரும். இதுக்கு காரணம் பேன் பிரச்சனைகள் சொல்லுவோம். சாரை உரியதுனால வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா எப்படி இருக்குமோ அதே போல இதுல வந்து இந்த பிரச்சனைகள் வரும். மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்மளோட 82 கலந்து நம்ம மருந்துகள் அடிக்கும் போது இந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட சல்பர் அப்படின்ற ஒரு மருந்து மட்டும் நம்ம சேர்த்து அடிக்கும் போது இந்த பூச்சிகள் என்ன பண்ணும், முட்டையிடுறோம் இல்லையா, அந்த முட்டைகள் இன்னும் நமக்கு அதிகமான பூச்சிகளோட உற்பத்தி பெருக்கிடும். அந்த சல்பர் கலந்து அடிக்கும் போது இதனோட பாதிப்புகள் நமக்கு குறையும். காரணம் அந்த சல்பர் அந்த எக்கு முட்டையை உடைச்சிடும். அதனால நமக்கு பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். இது அந்த சார் உரியிற பூச்சிகளால வரக்கூடிய சிம்டம்ஸ். பிரவுன் டு பிங்க் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து இதுல வரக்கூடிய டெஃபிஷியன்சி பிரச்சனைகள், நுண்ணுட சத்து குறைபாடுகளால இலைகள்லாம் ஒரு மாதிரி வெறுத்து போய் இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். இதுக்கு நம்ம நானோடெக்க மாஸ்கோட கலந்து அடிச்சுக்கலாம், அல்லது நம்ம பூச்சிகள் கட்டுப்படுத்துறது அடிக்கூடிய மருந்துகள் கூட இதை நம்ம கலந்து எடுத்து கொடுத்துக்கலாம், இல்ல நம்ம வைக்கக்கூடிய உரங்கள் கூட கலந்து தூர அனுப்பிச்சு விட்டுக்கலாம். இந்த காய்கறி செடி பூச்செடிகளை பொறுத்தவரை தோட்டத்துல பெருசா களைகள் எல்லாம் பார்த்துக்கணும். அதிகமான களைகள் இருந்துச்சுன்னா அங்கிருந்து பூச்சிகளோட எண்ணிக்கை நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். நம்ம மேல மருந்துகள் அடிப்போம், கீழே வந்து அதுக்கான எக்லே பண்ணி அந்த முட்டைகள்ல இருந்து நமக்கு இன்னும் அதிகமான பூச்சிகளோட உற்பத்தி அதிகமாகி நமக்கு விளைச்சல்ல பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதனால நம்ம இதுல வரக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மருந்துகளை அடிச்சிட்டு வரும்.
இதுக்குமே ஒரே மாதிரியான மருந்துகளை அடிக்கடி நம்ம அடிச்சிட்டு வரக்கூடாது. ஒரு டைமும் அதனோட காம்பினேஷன்ஸை மாத்தணும். நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லைங்களா, அதை மாத்தி கொடுத்தனா மட்டும்தான் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லாட்டி இதுல வரக்கூடிய அந்த பூச்சிகள் ரெசிஸ்டன்ட் ஆயிடும். நம்ம அடிக்கூடிய மருந்துகளை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அது தனக்கு தானே ஏற்படுத்திக்கிட்டு கண்ட்ரோல் ஆகாது. அதனால மருந்துகளை மாத்தி கொடுக்கணும். கண்ட்ரோல் ஆகலையே நம்ம அடிக்கூடிய மருந்துகளை இன்னும் டோஸ் அதிகப்படுத்திட்டே இருந்தோம்னா நமக்கு தான் செலவினங்கள் ஜாஸ்தி. இதனாலதான் கெமிக்கல் ரேஷியோஸ் அதிகமா நம்ம உடம்புல பரவ ஆரம்பிக்குது. நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாய உற்பத்தி பொருட்களையும் அதிகமான பூச்சிகளோட விகிதத்தை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 362 மில்லிகிராம் பெஸ்டிசைட்ஸ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு. இதுவே அமெரிக்கான்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வெறும் 7.6 மில்லிகிராம் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கூடிய உணவுகள், எந்த உணவுகள் எடுத்துட்டாலும் அவ்வளவுதான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அதிகப்படியான பூச்சி மருந்துகளை நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம அடிக்கக்கூடிய அந்த மருந்துகள் அதனோட விகிதத்தை நம்ம மாத்தக்கூடாது. மருந்துகளை நம்ம மாத்தனாவே அங்க நமக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்துல களைகள் இல்லாம வச்சிருந்தனாவே பெரிய அளவுல பாதிப்புகள் வராதுங்க. இந்த சம்மர் சீசன்ல மட்டும் இதுல வரக்கூடிய அந்த செம்மண் பிரச்சனைகளால கருகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அப்படி வந்தாலுமே நம்ம அடிக்கூடிய அந்த மருந்துகளை மாத்தி நம்ம அடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் டிஃபரன்சஸ், வேற ஒண்ணும் இல்ல. இது இந்த செடிக்கு மட்டும் இல்ல, எல்லா செடிகளுமே அதே மாதிரிதான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வகையான பயிர்களை நான் அடிக்கடி பயிர் பண்ணிட்டே இருக்குன்னா அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கணும், எவ்வளவு அடிச்சா அது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது ஜென்ரலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அதுல நமக்கு நாலேஜ் அதிகமாயிடும். சேம் திங் இங்க என்னன்னா அந்த பூச்சிகள் ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. தப்பு நம்ம மேல இல்ல. அது என்ன ஆயிடுதுன்னா நமக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டுருது. கண்ட்ரோல் ஆகுறது இல்ல. எண்ணிக்கை அதிகமாயிடுது, ரெசிஸ்டன்ட் ஆயிடுது. அது ஜீனோம் சிஸ்டத்தை மாத்திக்குது. தாங்கி வளரக்கூடிய தன்மையை அதை ஏற்படுத்திக்குது. இதுதான் பிரச்சனை. அப்போ மருந்துகளை நம்ம மாத்தி அடிச்சுக்கணும். இது எல்லா பயிர்களும் காமனான விஷயம். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் பயனுள்ள முறையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு காய்கறி செடி, ஒரு கமர்ஷியல் கிராப், ஒரு பூச்செடி, இந்த 3 பயிர்களுக்கும் நம்ம பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட ஆரம்ப நிலையில ஹியூமிக் 82, செகண்ட் டோஸ்ல கோல்டு நானோடெக் 82 அல்லது ப்ரோடெக் கலந்து கொடுத்திருப்போம். தென் பூ பூக்கூடிய நேரத்துல மாஸ்க் கொடுத்திருப்போம். இது எல்லாமே எல்லா இடத்துலயும் காமனா சொல்லியிருந்தோம். இதுதான் எல்லா வகையான பயிர்களுக்குமே காமனா கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ். இதை பொறுத்து மாறும். இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்து மற்ற உரங்கள் மட்டும்தான் மாறும்.